மதுமிதா சீரியல்ல வந்து கௌதமோட உரிமைய வந்து வாங்கி தராங்க. நம்ம மதுமிதா வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அகிலாண்டேஸ்வரி வந்து சகுந்தலாவுக்கு வந்து ஆப்பு வைக்கிற மாரி சூப்பரா அந்த ப்ரோமோ காட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஏதோ ஒரு சடங்கு செய்யணுங்கிற மாரி சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து லட்சுமணன் வந்து பேசுறாங்க சகுந்தலாவோட அண்ணன். இந்த சடங்க வந்து அபிஷேக் வந்து செய்யட்டும்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. அபிஷேக் வர மாரியே தெர்ல. ரொம்ப வந்து ஃபேஸ் வந்து சின்னதாயிடுது. நம்ப கௌதமுக்கு, நானும் வந்து அண்ணன் தானே, அப்படித்தானே இத்தன நாள் நெனச்சிட்டு இருக்கேன். இவங்க ஏன் வந்து வேறுபாடு வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணுங்கிற ரொம்ப நாள் ஆசை, கனவு. என் தங்கச்சிக்கு அண்ணனா இருந்து அப்பா ஸ்தானத்தில எல்லாமே செய்யணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது மாயாவுக்கு நான் தானே வந்து அப்பாங்கிற மாரி ரொம்பவே சென்டிமென்ட்டா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் என் பொண்ணா தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னைக்குமே வந்து மாயாவ என் தங்கச்சின்னு நெனச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா, இப்படியெல்லாம் என்ன பிரிச்சு வச்சு என் மனச வந்து கஷ்டப்படுத்துறாங்களேங்கிற மாரி சோகமா வந்து இருக்காங்க. இத வந்து நோட் பண்றாங்க நம்ம மதுமிதா. மதுமிதாவுக்கு வந்து கோவம் தாங்கல. எடுத்தோனே கோவப்பட்டு பேசி சாதிக்க முடியாது. சாஃப்ட்டா தான் பேசணும். அகிலாண்டேஸ்வரி பாட்டி வரட்டும். அவங்க முன்னாடி பேசினா மட்டும் தான் எடுபடுங்கிறத தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, அகிலாண்டேஸ்வரி வந்து பாட்டி வந்து வந்துடுறாங்க. "எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? பொண்ணோட அண்ணனுக்காக தான் வெயிட்டிங்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? அபிஷேக் எங்க போனாங்கிற" மாரி தான் அவங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க. கௌதம்ங்கிற விஷயத்த கூட மறந்துட்டாங்க போல இருக்கு அந்த இடத்துல. இத வந்து கௌதம் வந்து நினைக்கிறாங்க, "பாட்டி நீங்க கூட எனக்கான அங்கீகாரத்த வாங்கி தரல. நானும் மாயாவோட அண்ணன் தானே. இது உங்களுக்கு தோணாம போச்சாங்கிற" மாரி சோகமா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. இத பார்த்தோன்னே வந்து பேரதிர்ச்சியா வந்து திங்க் பண்றப்ப, மதுமிதா வந்து மாசா வந்து குரல் குடுக்குறாங்க. கௌதம்க்காக, "எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சொல்றேன்னு யாரும் தப்பா நெனச்சுக்காதீங்க. சொல்லுமா, நீ எது சொன்னாலும் கரெக்ட்டா தான் இருக்குங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து பேசுறாங்க. "கௌதம் அண்ணன் தானே. அதனால இந்த சடங்க வந்து கௌதமே வந்து நல்லபடியா வந்து நடத்தி வைக்கலாமே. எதுக்கு அபிஷேக் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அவர் வரல. அது மட்டும் இல்லாம இந்த யோசனைய நான் யோசனையா தான் சொல்றேன். மத்தவங்க மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா என்ன மன்னிச்சிடுங்கங்கிற" மாரி சொன்னோனே, கௌதமுக்கு சந்தோஷம் தாங்கல அந்த இடத்துல. பரவால்ல, எனக்காக பேச ஒருத்தி இருக்காங்கிற மாரி ஹேப்பியா வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த திங்கிங் வந்து எனக்கு வராம போயிருச்சு பார்த்தியா? மதுமிதா, நீ எப்போதும் வந்து கௌதம்க்கு ஏத்த ஜோடி தான். கௌதம் வாப்பா, நீயே இந்த சடங்கு பண்ணுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. கௌதம் கிட்டயும் சகுந்தலா கிட்டயும். சகுந்தலாவால எந்த முடிவும் எடுக்க முடியாம போயிடுச்சு. அபிஷேக் வராம கௌதமுக்கு வந்து அங்கீகாரம் குடுக்குற மாரி ஆயிப்போச்சு. அபிஷேக் தனியா வரட்டும். அவன வெளுத்தெடுத்துடுறேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சகுந்தலா. உடனே மாப்பிள்ளைக்கான அந்த சடங்கெல்லாம் வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. நம்ப கௌதம் ஆனந்தமா வந்து ஃபீல் பண்ணி, அப்படியே வந்து ஃபீலிங்கா வந்து பார்க்குறாங்க நம்ப மதுமிதாவ. "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்னென்ன கௌரவம் வாங்கி தர முடியுமோ, அது எல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா உங்க குடும்பம் வந்து உங்கள வந்து கண்டுக்கிறதில்ல. ஆனா நீங்க உங்க குடும்பத்து மேலேயே வந்து அன்பு, பாசம் வச்சிருக்கீங்க. அது எல்லாத்தையும் வந்து வாங்கி தர வேண்டிய கடமை வந்து என்கிட்ட இருக்குங்கிற" மாரி மதுமிதா வந்து ரொம்ப எமோஷனலா சிரிச்ச முகமா வந்து 2 பேரும் வந்து கண்ணுக்குள்ளேயே வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாரி சூப்பரா அந்த சீன வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம். மாப்பிள வந்து எங்கேயோ போறோம் போறோம்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அப்படிலாம் போக்கூடாது. எங்க தங்கச்சிய வந்து கல்யாணம் பண்ணிக்கங்கங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து அந்த சடங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் சரிங்க அப்படின்னு சொன்னோனே, என்ன சட்டுன்னு மாப்பிள வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்ச முகமா பேசிட்டு இருக்கிறப்ப, மாப்பிள்ளையோட பாதத்த அப்படியே பூஜை பண்ற மாரி நம்ம கௌதம் வந்து பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல ஒட்டுமொத்த பேரும். எப்படியோ கௌதமுக்கு வந்து நல்ல வழியா வந்து வாங்கி குடுத்துட்டோமா கௌரவத்த அப்படின்னு அபர்ணாவும் சந்தோஷும் வந்து பேசும்போது, ஆமா கௌதம்க்கு 100% மேட்சிங்கான பேர்னா, அது நம்ப அண்ணி தான் அப்படின்னு ராகுலும் வந்து விட்டு குடுக்காம பேசுறாங்க.